முகமது நாசர், தாமரைப்பாடி. பெண் குழந்தைகளுக்கு டெபாசிட் திட்டம் பற்றி போடலாமா, அது போடக்கூடாதுன்னு சொல்லுங்க. தெளிவா கேளுங்க. பெண் குழந்தைகளுக்கு டெபாசிட் திட்டம் ஒண்ணு வச்சிருக்கீங்க. பெண் குழந்தைகளுக்கு அது பணம் போட்டா பின்னாடி நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு பேங்க்ல போட சொல்றாங்க. அது மார்க்கத்துல அனுமதி இருக்குதா இல்லையா? பொதுவாக பேங்க்ல போடப்படக்கூடிய டெபாசிட்டுகளுக்கு, அது பெண் குழந்தைகளுக்கு ஆரம்ப காலத்திலேயே போடப்படுகிறது. குறைந்த ரூபாய், 20 வருஷத்துக்கு பிறகு அதில் இவ்வளவு ரூபாய் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது முழுவதுமாக அதனுடைய வட்டி கணக்கு பண்ணி தான் கொடுக்கப்படுகிறது. ஆகையால எங்கே வட்டி கூடாதோ அது போன்ற டெபாசிட்டும் கூடாது. அதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமே இல்லை. அது வட்டி தான். வட்டியை தான் 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய தொகையாக்கி கொடுக்கிறார்கள். நமக்கு கொஞ்சம் ரூபாய் தானே போடுகிறோம், அது பெரிய தொகையாக கிடைக்கிறதே, நல்லது தானே என்று நினைத்தாலும், நல்லது கெட்டது என்பதற்கு பெயர் அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை செய்தால் நல்லது, அல்லாஹ் எதை வேண்டாம் என்று சொன்னானோ அது வேண்டாதது, அது கூடாது, அதில் நல்லது கிடையாது. ஆகையினாலே பெரிய தொகை பார்த்து ஏமாந்து விடக் கூடாது. அது அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னது கெட்டதுதான். ஆகையினால் அதில் வட்டி கலக்கிற காரணத்தினாலே கட்டாயமாக கூடாது. திண்டுக்கல். அதாவது ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க மேவாத்துல இருந்து, அமெரிக்க பொருள்கள் விற்பனை செய்யவும் கூடாது, வாங்கி உபயோகிக்க கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அது வாங்கி உபயோகித்தால் அது ஹராமா, அல்லது ஃபத்வா என்பது அது ஹராமுக்கு சமமாகுமா? அமெரிக்க பொருள்களை வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது, உபயோகிக்க கூடாது என்று சொல்லுவது அது அவர்களுடைய கொள்கை தவறாக இருக்கிறது. அவர்களுடைய பொருள்களை வாங்குவது, விற்பதன் மூலமாக அவர்களுக்கு தங்களுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் என்ற காரணத்தினால் அவர்களுடைய வாய்ப்பை குறைப்பதற்காக வேண்டி அதை வாங்கக்கூடாது, அதை உபயோகிக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. தவிர அந்த பொருளே கூடாத ஒரு பொருள் அல்ல. ஆகையினால் ஒன்று இருக்கிறது தானே ஹராம், இன்னொன்று இருக்கிறது உதாரணமாக 10 ரூபாய் நோட்டு. நாம் அந்த 10 ரூபாய் நோட்டை ஹலாலாக சம்பாதித்தால் அந்த நோட்டு ஹலால். அதே 10 ரூபாய் 100 ரூபாய்க்கு பகரமாக 1000 ரூபாய்க்கு பகரமாக வட்டியாக கிடைத்தால் அதே 10 ரூபாய் நோட்டு ஹராம், இது வட்டி. அந்த 10 ரூபாய் நோட்டிலே எதுவும் இல்லை, அதிலே ஹலாம் என்றோ ஹராம் என்றோ ஹலால் என்றோ எதுவும் அந்த நோட்டிலே இல்லை. அதே போல வட்டிக்காரருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரியாணி அதை ஹராம் என்று சொல்லுவோம். அதே பிரியாணி நல்லவருடைய வீட்டிலே இருந்தால் பிரியாணி சுகமானதுதான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இதே போல இந்த பொருள் இன்னொரு காரணத்தினால் வாங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வாங்குவது ஹராம் தான். ஆனால் ஒருவர் வாங்கிவிட்டால் அந்த பொருளை உபயோகிக்கலாமா கூடாதா என்றால், பொருள் உபயோகிக்கத்தக்க பணத்தகுந்த பொருளாக இருந்தால் தாராளமாக உபயோகிக்கலாம், அல்ல பொருளே ஹராமானதாக இருந்தால் கூடாது. ஆனால் வாங்குவது கூடாது என்று சொல்லுவது அவர்களுடைய தவறான கொள்கைக்கு உதவி செய்யக்கூடாது என்ற கருத்தில் தானே தவிர பொருளே ஹராம் என்ற அர்த்தத்தில் அல்ல. ராகுல் மீது இடையே எல்ஐசி விஷயத்தை பற்றி சொன்னோம். அடுத்தபடியா இந்த கண் தானம் அவருக்கு சொல்லுங்க, மைக் நீங்க கொடுக்கும்போது நேரா வைக்க சொல்லுங்க. சரி, பெருசா இருக்கிறீங்க, நேரா தான் பிடிச்சோம். இந்த அளவுக்கு நேரம் பிடிக்குமா? எல்ஐசி விஷயம் பற்றி சொல்லணும். அடுத்தபடியா இந்த கண் தானம் இது மாதிரி உள்ள விஷயங்கள் மார்க்கத்தில் எப்படி அப்படிங்கிறது சொல்லணும். எல்ஐசி விஷயமா ஒண்ணு, கண் தானம் உறுப்புதான விஷயமா ஒண்ணு, என்ன ஏற்கனவே தெளிவான விஷயங்கள். எல்ஐசி என்று சொல்லுவது பேங்கினுடைய மறு உருவமே தவிர எல்ஐசி என்பது தனிப்பட்ட ஒன்று அல்ல. அது யாருக்கும் உதவி செய்வதற்காக இல்லை. 100 பேர் இடத்திலே வாங்கிய பொருள் அவர்களுக்கு 100,000 கிடைக்கிறது என்று சொன்னால், ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படும் பொழுது 1,000 கொடுத்து விட்டு பாக்கி 99,000 அவர்கள் கைவசம் தான் இருக்கும். எனவே அடுத்தவர்களுடைய பொருள் தான் எல்ஐசியின் மூலமாக ஏதாவது ஆபத்துக்கள் நடக்கும் பொழுது, அந்த ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பொருள் அது அடுத்தவர்களுடைய பொருள் தான் நமக்கு கிடைக்கிறதே தவிர, எல்ஐசி பாலிசிதாரருக்கு கிடைப்பது வேறு பாலிசிதாரர்களுடைய பொருள் தான், பணம் தான் இவருக்கு கிடைக்கிறதே தவிர எல்ஐசி நேரடியாக இவருக்கு எந்த உதவியும் செய்வதில்லை. எனவே லாட்டரி போன்றுதான் இதுவும். ஆகையினால் அது ஹராம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இது ஏற்கனவே பல முறை ஊர்ஜிதம் செய்யப்பட்ட விஷயம். இதே போல கண்தானம், உறுப்பு தானங்கள் என்பது அது மனிதனுடைய பொருளை மரியாதைக்குரியதாக வைக்க வேண்டும், அதை யாரும் மரியாதை குறைவாக நடத்திவிடக் கூடாது என்பதற்காக அதை விற்கவோ வாங்கவோ கீழே போடவோ கூடாது. எப்படி மனிதனை மரியாதையோடு குளிப்பாட்டி
கஃனிட்டு தஃன் செய்கிறோமோ அதே போல பொருள்களையும் மரியாதையோடு புதைத்து விடத்தான் வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனால் இந்த காலத்தில் அதற்கு மரியாதை கண்ணை பிறருக்கு கொடுப்பதால் இந்த கண் கொடுத்தவருக்கு அவருடைய கண்ணுக்கு அவருடைய சிந்தனைக்கு அவருடைய வாழ்க்கைக்கு இன்னொரு மரியாதை கிடைக்கிறது என்று இருக்கிற காரணத்தினால் கண்தானம் செய்து இவருடைய உறுப்பை பாலடைய செய்வதில்லை, இவருக்கு கண் இருக்கிற மாதிரியே செய்து விடுகிறார்கள். ஆகையினால் அவருக்கு எந்த பாதகமும் வெளித்தோற்றத்தில் கூட தெரியாமல் போகிற காரணத்தினாலே தாராளமாக செய்யலாம். அது மரியாதைக்குரியதாக இருக்கிற காரணத்தினாலே மார்க்கம் மனித உறுப்புகளுக்கு மரியாதை தர வேண்டும் என்பதற்காகத்தான் அதை கீழே போடக்கூடாது, புதைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானம் செய்கிற காரணத்தினால் அந்த உறுப்புகளுக்கு மரியாதை கூடுகிறது என்ற காரணத்தினால் அது கூடும் என்று சொல்லுகிறோம். அபூபக்கர் என்ஜிஓ காலனி. வானத்தில் இருந்து ஒரு துன்பம் இறங்கும் பொழுது அது தொழுகையாளிகளை பாதிப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், நம்மிடம் நல்லடியார்கள் இருக்கும் பொழுது ஒரு துன்பம் இறங்கினால் அது எல்லோரையும் பாதிக்குமா என்று கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது அனைவரையும் பாதிக்கும், ஆனால் மறுமையில் நல்லடியார்கள் பாவிகளில் இருந்து பிரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதிலே எது சரியானது? அதற்கு தகுந்த ஒரு விளக்கத்தை தாங்கள் அளிக்கும். நீங்க இரண்டாவது சொன்ன ஹதீஸ் தான் சரியானது. இந்த உலகத்தில் வரும்போது ஆபத்துக்கள் வரும் பொழுது அது எல்லோருக்கும் சேர்ந்தான் வருமே தவிர நல்லவர்களுக்கு பிரித்து வராது. முதலில் சொன்ன ரிவாயத் அது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. அப்படி ஒன்று இருக்குமானால் இருக்குமானால் அதற்கு அர்த்தம் அவர்களுடைய மனதை பாதிக்காது என்றுதானே அர்த்தமே தவிர வெளிரங்கத்தை பாதிக்காது என்ற அர்த்தம் அல்ல. சில சமயங்களில் எப்படி நபிமார்களுக்கு வியாதி வந்தது, ஆனால் அந்த வியாதி அவர்களுடைய உடலைத்தான் பாதித்திருக்குமே தவிர மனதை பாதித்திருக்காது. அதே போல நல்லவர்களாக இருப்பார்களே, ஆனால் வியாதி வந்தாலும் ஆபத்துக்கள் வந்தாலும் அவர்களுடைய வெளிரங்கத்தை பாதித்தாலும் அவர்களுடைய மனம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே திளைத்திருக்கிற காரணத்தினாலே அந்த ஆபத்து அவர்களுக்கு நன்மையை கூட்டி தருமே தவிர அவர்களுடைய ஆரோக்கியத்தை வெளிரங்கத்திலே குறைத்தாலும் கூட அந்தரங்க ஆரோக்கியத்தை குறைக்காது என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். அதாவது 40 பொன்மொழிகள் தொழுகையை பற்றிய 40 பொன்மொழிகளில் 11வது பொன்மொழியாக இது வருகின்றது. அதற்கு நான் சொன்ன விளக்கமும் ஒரு 41வது பொன்மொழியில சேர்த்துக்கங்க. இது ஹதீஸ்ல உள்ள விளக்கம் தான் சொல்லி இருக்கிறேன். நான் எந்த விஷயமும் இங்கே நான் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் ஆதாரங்களோடு தான் சொல்லப்படுது. அதனால அதை பொன்மொழின்னு சொல்றேன். என் பேச்சு பொன்மொழி இல்ல, பெரியவங்க சொன்னது. அஸ்ஸலாமு அலைக்கும். குத்புதீன், திண்டுக்கல். திருமணத்துல வரதட்சணை வாங்குவது கூடுமா கூடாதான்றது தெரியும். இன்னுமா சந்தேகம் உங்களுக்கு? திருமணம் ஆயிடுச்சா இல்லையா உங்களுக்கு? இல்லையா சார்? இல்லைங்களா? சரி, நல்ல பொண்ணா பாருங்க, காசு இல்லாம பணம் இல்லாம மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். எந்த காரணம் கொண்டு வரதட்சணை வாங்க கூடாது. வரதட்சணை வாங்குறவங்களை யாருக்காவது கட்டி கொடுக்கணுமே தவிர வரதட்சணை வாங்குறவர் கல்யாணம் செய்வதற்கு லாயக்கே இல்லாத ஆம்பளை. அவர் தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியாது, தன்னுடைய குடும்பத்துல சந்தோஷமா இருக்க முடியாது. இதுவரைக்கும் வரதட்சணை வாங்கிய யாரும் தங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷமாக இருந்ததாக வரலாற்றிலும் சரித்திரத்திலும் கிடையாது. அவர்கள் மானசீகமாக துன்பப்படுவார்கள், அவர்கள் அந்த பெண்களின் ஆதிக்கத்தினாலே அவதிப்படுவார்கள் என்பதை தவிர வேறு ஒன்றுமே அங்கே இருக்காது என்பது நிச்சயத்திலும் நிச்சயம். மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட ஒன்றை கொண்டு நிம்மதியை நிச்சயமாக தேடிக்கொள்ள முடியாது. அப்துல் ரஹ்மான், திண்டுக்கல். சொர்க்கம் நரகம் என்பது அல்லாஹ் தாலா படைக்கப்பட்டிருக்க ஒரு உண்மைங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பின்ன அந்த சொர்க்கம் புகுந்தவர்கள் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள், அவர்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை உண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சொர்க்கம் இயங்குதா இயங்கலையா? அப்படி பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சு அலங்கரித்து பார்த்தான், அவங்களையே பூமிக்கு அனுப்புனான். சரி, அப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க வச்சிருக்கும் போது என்னங்க எங்க அனுப்புனா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்தில் வச்சு அலங்கரித்து பார்த்ததா சொல்கிறாங்க ஹதீஸ்களில். சொர்க்கத்தில் இருந்ததான் பிறகு அவங்க பூமிக்கு இறக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த விளக்கம்லாம் நீங்கள் விளக்கமாக சொல்லணும். பின்ன அவங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களுடைய தலைமாட்டிலேயே அவங்களுடைய விழாயிலிருந்து அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படும் போது சொர்க்கத்தில் ஹூர்லீனுடைய வர்ணனைகள்லாம் சொல்லப்படும் போது ஹூர்லீன்களையும் அவங்களுக்கு மனைவியாக்கி அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்கல்ல. தனிமைங்கிற ஒரு
சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? சரி, அப்படியே பார்த்தா இப்போ ரசுல்லாவுடைய நல்ல ரசுல்லாவுடைய நபிமார் ரசுல்லா சொர்க்கம் திறந்து சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு தான் எல்லாருக்கும் சொர்க்கம் வாஜிபாகும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த சொர்க்கம் இப்போ இயங்குதா இயங்கலையா? அப்படின்னா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஏன் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க? இதெல்லாம் எனக்கு தெளிவான பதில் தெரியல. நானும் எனக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் கேட்குறேன், சரியான முறையில் எனக்கு விளக்கம் தெரியல. இந்த பூராத்தை சேர்த்து ஒரு சின்ன கேள்வியா கேளுங்க. இப்போ சொர்க்கம் இயங்குதா இல்லையா? இயங்குது. அப்படி இயங்கி கொண்டு இருந்தால் அப்போ ரசூல்லா தான் முதல்ல சொர்க்கம் போவான் போது அது எப்படி இயங்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. ரசூல்லா போகாம சொர்க்கம் இருக்கலாம் இல்லையா? அதாவது ஒரு வீடு கட்டி முடிச்சாச்சு, இன்னும் குடி போகல, ஒரு 10 நாளைக்கு வீடு சும்மா இருக்கு, அல்ல 1 மாசத்துக்கு வீடு சும்மா இருக்கு, 2 மாசத்துக்கு வீடு சும்மா இருக்கு, வீட்டுல இப்ப 2 மாசத்துக்கு பிறகு குடி வர்றதுக்காக வேண்டி வீட்டை அலங்காரம் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 மாசம்ங்கிறது எவ்வளவு காலமோ அதே போலதான் சொர்க்கத்துல நாம இருக்க போற காலத்தை அனுசரிச்சு பார்த்தா இந்த காலம் எல்லாம் ஒரு 2 மாசம் இல்ல 1 மாசத்தை விட கம்மியான காலம் தான். ஆகையினால் சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ரமலானுக்கு முன்னாலே அடுத்த ரமலான் மாதத்துக்காக வேண்டி சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. இப்படி எல்லாம் பல ஹதீஸ்ல வந்திருக்கு. ஆகையினால் சொர்க்கம் இருக்கு. நானும் நீங்களும் நம்முடைய நிலையை வச்சு அது ஏன் சும்மா கிடக்குது, வாடகை கேட்கலாமா, மாமலியாபுரம் பள்ளிவாசலுக்கு சேர்த்தரலாமா, ஒன்னும் கொஞ்சம் வாடகை கூட வருமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரியுது. அதையும் கேள்விப்பட்டிருக்கிறோம் சொல்லலாம் விட்டீங்க. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறீங்க, இதை கேள்விப்படல, இப்படி வாடகை கிடைக்கும். அது நம்முடைய கற்பனையில் அப்படி நீளமான காலமாக தெரிகிறதே தவிர அல்லாஹ்வினுடைய இல்மின்படி அது மிக குறுகிய காலம் தான் இந்த உலகத்தினுடைய காலம். ஆகையினால் சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ். அந்த சொர்க்கத்தை படைத்து விட்டுத்தான் சொர்க்கத்திலே என்னென்ன இருக்கிறது, மாலா ஐனுன் ராத் வலா உதுன் சமியாத் வலா ஹதர் அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் பார்த்தது கிடையாது, எந்த காதும் கேட்டது கிடையாது, எந்த மனதும் நினைத்தது கிடையாது, கற்பனைக்கு கூட வர முடியாது. ல நஸீஃபுஹா லா ரஸியா கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, சொர்க்கத்தில் இருக்கிற ஹூரின் பெண்ணுடைய தலையில் போட்டிருக்கிற முக்காட்டு துணியினுடைய கிரயம் இந்த பூரா உலகத்தில் பொருளுடைய கிரயத்தை விட கூடுதலானது. இதெல்லாம் சொர்க்கத்திலே இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதுல எந்தவித சந்தேகம் இல்லை. இனிமேல் தயவு செய்து கேள்விப்பட்டோம் சொல்லாதீங்க. ஷரியத்தில் இப்படி இருக்கிறதே, இதற்கு விளக்கம் என்னன்னு சொல்லுங்க. கேள்விப்பட்டோம்னு சொன்னா ஏதோ அமெரிக்காக்காரங்க சந்திரனுக்கு போனதாக கேள்விப்பட்டோமே, அப்ப அது ஒரு மூணாம் தரமான வார்த்தையாக இருக்கிறது. அதனால் அந்த வார்த்தையை தவிர்த்துக் கொள்ளுங்க. இவைகள் எல்லாம் இருக்கிறது. நம்முடைய கண்ணோட்டத்தை விட்டு அல்லாஹ்வுடைய கண்ணோட்டத்தில், ஷரியத்துடைய கண்ணோட்டத்தில் அதை பார்க்க வேண்டும். பெண்கள் புறத்திலிருந்து ஒரு பேப்பர் வந்திருக்கின்றது. தற்கால சூழ்நிலையில் எங்கு திரும்பினாலும் வட்டியாகவே உள்ளதால் நிர்பந்த சூழ்நிலையில் வட்டி வாங்க வேண்டி வரும் பொழுது குற்றமாகுமா, மாற்று வழியும் இல்லாமல் உள்ளதே, என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார்கள். ஹதீஸிலேயே வந்திருக்கிறது, ஒரு காலம் வரும் நீங்கள் வட்டியை விட்டு தப்பித்தாலும் வட்டியினுடைய புகையை விட்டு தப்பிக்க முடியாது. என்றால் என்ன அர்த்தம்? வட்டி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று உங்களிடத்திலே வந்து தானாகவே வந்து சேர்ந்து விடும் என்று ஹதீஸிலும் வந்திருக்கிற காரணத்தினால் அப்படி வரும். இது என்ன அர்த்தம்? ஹதீஸில் அப்படி வந்திருக்குது, அதனால வட்டியினுடைய புகை உங்களிடத்திலே வந்து சேரும் என்பதனால ஏதாவது வகையில வட்டி வந்து சேரும் ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்களே, ஆகையினால வாங்கிக்கலாம்னு நினைக்கப்படாது. அப்படி வந்தாலும் நீங்கள் அந்த வட்டியை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். இப்படி ஒரு நிர்பந்தமான காலம் வரும், நீங்கள் அந்த வட்டியிலே சம்பந்தப்பட்டே தீர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அப்படிப்பட்ட காலம் வந்தாலும் சரி, மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று நீங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. உங்களுடைய உடைமைகளை விடலாம், வேண்டுமானால் உங்களுடைய உயிரை கூட விடலாம். ஆனால் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்றுக்கு விட்டுக் கொடுக்கிற தன்மையை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் அந்த ஹதீஸினுடைய கருத்து. ஆகையினால எந்த நிலையிலும் வட்டி வாங்க கூடாது என்று யார் முடிவாக இருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் தருகிறான். அடியான் எப்படி நினைக்கிறானோ, ஒரு அடியான் எப்படி நினைக்கிறானோ அதற்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அவர்களுக்கு வழிவகுத்து கொடுக்கிறான் என்று ஹதீஸ் குத்ஸியிலே வந்திருக்கிற காரணத்தினாலே வட்டி வாங்க மாட்டோம் என்று உறுதியாக இருங்கள். அல்லாஹ் தஆலா வட்டி வாங்காமலேயே, அது குறைந்த உணவாக இருந்தாலும் சரி, சிறிய வீடாக இருந்தாலும் சரி, ஆடைகள் குறைவாக இருக்கலாம், வீட்டினுடைய அளவு குறைவாக இருக்கலாம், உணவு குறைவாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிம்மதியினுடைய அளவு மகா பெரியதாக இருக்கும். ஆகையினால் உறுதியோடு இருங்கள், இறுதியான முடிவோடு இருங்கள். நான் வட்டி வாங்க மாட்டேன் என்று அல்லாஹ் தௌஃபீக் தருவான். இதற்கு மீறி உயிர் போகிற சந்தர்ப்பம் அல்லது உலகத்திலேயே வாழ்க்கையே நடத்த முடியாத அப்படி ஒரு நிர்பந்தம் என்று வருமானால் அதை குறிப்பிட்டு நீங்கள் ஏதாவது தெளிந்த உலமாக்கடத்திலே கேட்டு அந்த விஷயத்திலே நடந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். முஸ்தபா, திண்டுக்கல். இறந்தவர்களுக்கு பாத்தியா மௌலது ஓடலாமா கூடாது? உயிரா இருக்கிறவங்களுக்கு போதனா சண்டைக்கு வந்துருவாங்களே.
இறந்தவர்களுக்கு தான் ஓத முடியும், அதனால இறந்தவர்களுக்கு ஓதணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அவர்களுக்கு நம்முடைய உடல் ரீதியான நம்முடைய இபாதத் மூலமாக நன்மையை சேர்த்து வைக்கவும் முடியும் என்று ஹதீசுகளிலிருந்து கடைந்தெடுத்த கருத்துக்களை புக்கஹாக்கள் சொல்லி இருக்கிற காரணத்தினால் நாம் ஓதுகிற நன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு சேர்த்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது, அவர்களுக்காக வேண்டி குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது, அவர்களுக்காக தான தர்மங்கள் செய்வது, அவர்களுக்காக ஈசால தவாப் செய்வது கூடும். ஆனால் அதற்கென்று நாம் ஒரு வரைமுறை வைத்துக் கொண்டு இந்த நாளில் தான் இப்படித்தான், இந்த சாப்பாடு தான், இவரை கொண்டுதான், இந்த அஜரத்தை கொண்டுதான் என்றெல்லாம் நாம் அங்கே ஒரு கட்டாயங்களை திணிக்கிறோமே, அது மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாத விஷயம். பொதுவான ஈசால சவாப் கூடும், அதில் உள்ள நாம் ஏற்படுத்திக் கொண்ட நிபந்தனைகள் கூடாது. 3, 7, 10 இதுவெல்லாம் கூடாது. நம்முடைய வசதிக்காக நாம் ஏற்படுத்திக்கிட்டோம் யாராவது சொன்னா வெறும் வசதிக்காக இருந்தா தப்பில்லை. ஆனா அது 3வது நாள்ல செஞ்சாதான் நல்லது, அது 2வது 6வது நாளுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சால் அது மார்க்கத்தில் இல்லாது. இப்பொழுது லியாக்கத் திண்டுக்கல் இப்பொழுது பெரும்பான்மை சமுதாயத்துக்கு உட்பட்ட சில இடங்களில் அன்னதானம் என்ற பெயரில் வழங்குகின்றார்கள். அதை 5 வக்து தொழக்கூடிய ஒரு நபர் அங்கு சென்று அந்த அன்னதானத்தை உண்டால் ஹலாலா ஹராமா, அதற்கு சில பெரியவர்கள் இப்ப நீங்க எல்லாம் ஃபாத்தியா தரீங்க, அதை வந்து நாங்க சாப்பிட்றோம், தபுருக்கு தரீங்க அதை நாங்க சாப்பிட்றோம், அதனால வந்து எங்க அன்னதானத்தை நீங்க சாப்பிட்றதுனால தப்பு இல்லைன்னு சொல்லி அந்த பக்கமும் நம்மளை சார்ந்தவங்களும் சொல்றாங்க. இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். நாம தபருக்கு தர்றது போறது எல்லாம் இருக்கு. நம்முடைய கூட்டங்கள்ல எந்த ஒரு கடவுள் பெயராலோ அல்லது கடவுளுக்கு அது பூஜிக்கப்பட்டது என்ற பெயராலோ இல்லாமல் நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்தோம், முடிவிலே இனிப்பு வழங்க வேண்டும், முடிவிலே சுவையான ஒன்றை வழங்க வேண்டும் என்பதற்காக தரப்படுவது தானே தவிர அது கடவுளின் பெயரால் கடவுளுக்கு பூஜை செய்யப்பட்டு அர்ச்சனை செய்யப்பட்டு கடவுளுக்காக சாத்தப்பட்டு பிறகு கொடுக்கப்படுகிற காரியம் அல்ல. ஆகையினால் அந்த அன்னதானத்துக்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த அன்னதானமும் அப்படியெல்லாம் கொடுக்கப்படவில்லை, ஏழைகளுக்கு உணவாக மட்டும்தான் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த சாப்பாடு உணவு அது பூஜிக்கப்பட்டதல்ல கடவுளுக்கு என்று சொன்னால் அதை சாப்பிடுவது ஒரு ரீதியில் கூடும் என்று சொன்னாலும் கூட, ஆனால் அது பாவத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் மாற்று மத அதாவது பல பல கடவுள் கொள்கைகளுக்கு உதவி செய்கிற தோரணை அதிலே இருக்கிற காரணத்தினால் அதை தவிர்த்துக் கொள்வதுதான் நம்முடைய கடமை. அஸ்ஸலாமு அலைக்கும். கரீம் பாஷா திண்டுக்கல். அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பின் பென்ஷன் வாங்குகின்றார்கள், அது ஹராமா ஹலாலா? பென்ஷனை நிறுத்த போறாங்க, இனி அந்த கேள்விக்கே இடம் இல்லை. ஏதோ வாங்கின வரைக்கும் வாங்கிட்டாங்க, இனிமேல் கிடைக்க போறது இல்லை. இல்லாத வஸ்துவுக்கு ஹராம் ஹலால் பேச வேண்டியது. ஆனால் கவர்மெண்ட் கொடுக்கிற பென்ஷன் இருக்கிறது, அது சம்பளத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் கணிக்கப்படுகிறதே தவிர கவர்மெண்ட் நம்முடைய இந்த பணத்துக்கு இவ்வளவு என்று வட்டி விகிதாச்சாரம் எல்லாம் அதிலே இல்லை. அவர் வாங்கிய தொகையை கணித்து அதிலே ஏதோ ஒரு பங்கு அவர்களுக்கு வாழ்க்கையில இயலாமல் போகிற காரணத்தினாலே எப்படி முதியோர்களுக்கு மாதம் மாதம் பணம் கிடைக்கிறது, அதே போல பாட்டிமார்களுக்கு கிடைக்கிறது, இன்னும் பல தரப்பட்ட இயலாதவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய அரசியல் சாசனத்திலேயே இருக்கிறது. முதியவர்கள், இயலாதவர்கள், வாழ்க்கை நடத்த முடியாதவர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று அப்படி ஒரு உதவியாகத்தான் அது கொடுக்கப்படுகிறது தவிர அது வட்டியினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படவில்லை என்றுதான் நமக்கு தெரிகிறது. இதுதான் உண்மை என்று சொன்னால் தாராளமாக கூடும். அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது ஹனீஃபா என்ஜிஓ திண்டுக்கல். முஹர்ரம் 10ஆம் நாளில் இஸ்லாமியர்கள் சிலர் உடலை காய்மைப்படுத்திக் கொண்டு இது சரியா? விளக்கம் தேவை. முஹர்ரம் 10ஆம் நாளில் இஸ்லாமியர்கள் சிலர் உடலை வருத்தி அடித்து காயம் ஏற்படுத்திக் கொண்டு ஊர்வலம் செல்கின்றார்கள், இது சரியா? விளக்கம் தேவை. முஹர்ரம் 10ஆம் நாள் என்பது அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுத்த நாள். இன்னும் இது போன்று பலவிதமான விசேஷங்கள் இருக்கிறது என்ற காரணத்தினாலே அந்த நாளிலே மக்காவாசிகள் நோன்பு வைத்தார்கள், அல்லது மதீனாவாசிகள் நோன்பு வைத்தார்கள் என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹ் ஒரு நோன்புக்கு பதிலாக நான் 2 நோன்பு வைப்பேன், அடுத்த வருடம் நான் ஹயாத்தாக இருந்தால் என்று சொன்னார்கள்.
எனவே ஆஷூரா என்று சொல்லப்படக்கூடிய, ஆஷூரா என்றாலே 10வது நாள், அந்த 10வது நாளில் நோன்பு வைப்பது நம்முடைய மார்க்கத்திலே ரமலானுடைய நோன்புக்கு அடுத்த அந்தஸ்துள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும்தான் செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் 10வது நாளில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதானார்கள் என்று பெயர் சொல்லிக்கொண்டு, அது கர்பலா தினம் என்று சொல்லிக்கொண்டு, அது கருப்பு நாள் என்று சொல்லிக்கொண்டு, அதற்காக வேண்டி தங்களை வருத்தப்படுத்திக் கொண்டு, காயப்படுத்திக் கொண்டு, புண்படுத்திக் கொண்டு இதுவெல்லாம் செய்வது இருக்கிறது. இது ஷியாக்களுடைய கொள்கைகளை தவிர நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை அல்ல. எப்படியோ நம்முடைய நாட்டிலே அந்த சில சடங்குகள் புகுந்து கொண்டு நிறைய நடந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே இன்று அதுவெல்லாம் அடங்கி போய்விட்டது. ஷியாக்கள் தான் செய்கிறார்கள் தவிர நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இடத்திலே அது செய்வதில்லை. ஒரு தடவை ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரர், அரபு நாட்டுக்காரர் நம்முடைய நாட்டுக்கு வந்தாராம். வந்தா நம்முடைய நாட்டுல சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இது மாதிரி ஆஷூரா 10வது நாள்ல அடிச்சுக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு அப்படியெல்லாம் அழுகிறது, சத்தம் போடுறது, இப்படி எல்லாம் இருந்துச்சு. அவர் ஒரு யதார்த்தமா அந்த பக்கம் போனாரு. பார்த்தா இப்படி எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. இது நடந்து எவ்வளவு காலம் ஆச்சு? 1300 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 1400 வருஷம் ஆச்சு. இப்ப 10 வருஷத்துக்கு முன்னால அவர் போனாரு. அப்ப அவர் கேட்டாரா, இது என்ன எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்களே, என்ன காரணம்? இப்படி எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே, என்ன காரணம்? அப்ப சொன்னாரா, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீத் ஆயிட்டதுக்காக இவங்க அழுகிறாங்க. இப்பதான் இவங்களுக்கு தகவல் வந்துச்சான்னு கேட்டாராம். அப்படி அவங்களுக்கு இப்பதான் தகவல் வந்திருக்கும் போல இருக்கு, அவங்க அழுகிறாங்க. நம்ம அவங்கள பார்த்து அழுக வேண்டியதா இருக்கு. இல்லையானால் மார்க்கத்தில் அதற்கு அணுவளவும் இடமில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாஃபர் சாதிக் திண்டுக்கல். தாடியுடைய அளவு என்ன? சில பேர் மௌத்தாக வரைக்கும் கசகசா தாடியை வைக்கிறாங்க. அதனால சுண்ணத்தை வந்து நிறைவேறுமா நிறைவேறாதா? தாடியை எப்பொழுதும் ட்ரிம்மா வச்சு கொஞ்சமா வச்சிருக்காங்களே, அதனால ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணத்து நிறைவேறுமா நிறைவேறாதா? தாடியுடைய அளவு என்ன? மார்க்கத்தினுடைய தீர்ப்பு என்ன? தெளிவான விளக்கம் தேவை. எனக்கு ஒரு விளக்கம் தேவை. இது கசகசான்னு ஏன் சொல்றாங்க? கெராமுன்னு சொன்னா என்ன, பட்டைன்னு சொன்னா என்ன, ஏலக்காய்ன்னு சொன்னா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியத்தை எப்படி செய்தார்களோ அந்த காரியத்தை அப்படியே செய்ய வேண்டும். இதுதான் சுன்னத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி எப்படி இருந்ததோ அப்படி வைப்பது சுன்னத்து. இதுக்கு மேல பெரிய விளக்கம் எல்லாம் தேவையில்லை. தங்களுடைய ஃபல்சஃபாலாம் இதுல கொண்டு வந்து நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாடிண்டா என்ன, தூரத்துல இருந்து பார்த்தா தெரிஞ்சா தாடின்னு தெரிஞ்சாதே, அதுக்கெல்லாம் கேள்விக்கு இடமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி அவர்களுடைய ஷமாயிலே, அவருடைய அங்கலட்சண சாமுத்திரியா லட்சணங்களிலே தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. பெரிய தாடியாக இருந்தது. சஹாபாக்களுடைய தாடிகள் எல்லாமே அப்படித்தான் இருந்தது என்பது தெளிவான விஷயம். எனவே அதில் போய் அதை வெட்டுவதற்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதை வெட்டுவது மார்க்கத்தை விட்டு விடுவதற்கு சமமாக ஆகுமே தவிர, இல்லையானால் தாடி ரசூலுல்லாஹ் வைத்தது போல் தாடி வைக்கிறது என்று வந்து விட்டது, சுன்னத்து வந்து விட்டது. பிறகு வைக்கிறது வேற. அவர் சொன்ன மாதிரி ட்ரிம்மா, அப்புறம் அதுவா இதுவா. சில பேருடைய தாடியை பைனாக்குலர் வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்க சுண்ணத்தாந்த அளவுதான் இருக்கும். அதனால சகோதரர்களை, எந்த காரணம் கொண்டும் தாடியில இது மாதிரி குறைச்சிக்கலாம். அது என்ன, இந்த கம்மி வயசு தானே, பல பேருக்கு தாடி வச்சிருக்கிறோம், நிறைய பேரை பாக்குறோம். கம்மி வயசு தானே, ஏன் பெரிய தாடி வைக்கணும்? அளவா இருந்தா நல்லா இருக்கும், பெருசா இருந்தா நல்லா இருக்காது, அப்படி என்று கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை காரியமும் அதனுடைய அளவுகளுடனே அழகானது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே போல உடை நடை பாவனையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்களோ அது அழகானது என்று சொல்லணும். மாற்றமாக செய்கிறவர்கள் கூட நான் செய்வது அழகாக இருக்கிறது, அது அழகாக இல்லை என்று நினைப்பார்களே, ஆனால் அது ரசூலை அவமதித்ததாக ஆகும். ரசூலை அவமதித்ததாக ஆகும். இது சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. ஈரான்ல ஒரு கவிஞர் இருந்தார். அந்த கவிஞர் ரசூலுல்லாஹ் மேல பாடி இருக்கிற இஷ்குள்ள கவிதைகள் ரசூலுல்லாஹ் மேல அப்படியே பாடினார்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துல உள்ளமெல்லாம் கரைஞ்சு போகும். அது மாதிரியான பாடல்கள் பாடியிருந்தார். அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே இந்தியாவிலிருந்து சென்ற ஒரு நபர் ஈரானுக்கே போய், அவருடைய ஊருக்கே போய், அவருடைய தெருவுக்கே போய், அவருடைய வீட்டுக்கே போய் அவரை சந்திக்கிறது போயிட்டார். உள்ள போய் போகணும்னு சொன்ன உடனே கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, அவரு ஹஜ்ஜாம் நாவிதர் வந்து அவருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார், முடி எடுத்துக் கொண்டிருக்கிறார், அதனால கொஞ்சம் பொறுங்க. இவர் பொறுக்க முடியாம உள்ள நுழைஞ்சு போயிட்டார். உள்ள போய் பார்த்தா தாடி வலிச்சு ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவருக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சு. ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத்து வெறும் ரபியுல் அவ்வல்ல பாட்டு பாடினது மட்டுமல்ல, 12 மாசம் பாட்டு பாடினாரு. வெறும் 12 நாள் பைத்து படிச்சது மட்டுமல்ல, வாழ்க்கை பூரா பைத்து படிச்சாரு. அப்படிப்பட்டவர் இப்போ தாடி சிரைச்சு கொண்டிருக்கிறாரே, அப்படிப்பட்டவர் தாடி சிரைச்சு கொண்டிருக்கிறாரே என்று அவர் கேட்டார். ரீஷ்மி தராஷி,
தாடியா சிரிக்கிறீர்கள் கேட்டார். அப்ப அவர் கவிஞராச்சுங்க இல்லையா, கவிஞர்களுக்கு கற்பனை திறன் கூட இல்லையா. தராஷ்னா அப்படின்னு சொன்னா வெட்டுறது, உடைக்கிறது, காயப்படுத்துறது, இந்த எல்லா அர்த்தம் வருது பார்சியில. ரீஷ்மி தராஷி, முடியை வெட்டுகிறீர்களா என்று இவர் கேட்டவுடனே அவர் சொன்னார், ரீஷ்மி தராஷம் வலேக்கின் திலே கசே நமி ஹராஷம், நான் தாடியை வெட்டுகிறேன், ஆனால் யாருடைய மனதையும் வெட்டுவதில்லை. அதாவது யாருடைய மனதையும் புண்படுத்துறது இல்லை. அசல் சுன்னத்தை யாரை துன்புறுத்தாம நடக்கிறதா, அதனால நான் அதை செய்கிறேன், தாடி என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற அர்த்தத்துல ரீஷ்மி தராஷம் வலேக்கின் திலே கசே நமி ஹராஷம் சொன்னார். இதை கேட்ட உடனே இந்த இந்துஸ்தானிக்காரர், அவருக்கு வாசி தெரியும், அவர் சொன்னார், திலே ரசூலுல்லா மீ தராஷி, ரசூலுல்லாவுடைய மனதை வெட்டுகிறாய், புண்படுத்துகிறாய். எனவே தாடிதானே என்று சொல்லக்கூடாது, அது ரசூலுல்லாவுடைய சுன்னத். எனவே இனிமையானது, ருசியானது, ரசனைக்குரியது. ஆகையினால் அதை வெட்டதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். நீனா முகமது அலி, திண்டுக்கல். கண்ணியமிக்க உலமா அவர்களே, சமீப காலமாக கண்ணியமிக்க உலமா பெருமக்களை பற்றியும் அவர்கள் நடத்துகிற மதரசாக்களை பற்றியும் கடுமையான இல்லாத விமர்சனங்கள் சொல்லப்படுகின்றன. எந்த அளவுக்கு என்றால், சில ஆங்கில பத்திரிகைகளில் மிகவும் தரக்குறைவான சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அது உண்மைக்கு புறம்பானது. எனவே மதரசா நடத்தக்கூடிய தங்களை போன்ற கண்ணியமிக்க உலமாக்கள், இதுதான் எங்களுடைய பாடத்திட்டம், இது யாருக்கும் எதிரானது அல்ல, நீங்களே உங்களுடைய பயான்ல சொல்லிருக்கீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறை நடைமுறைக்கு உதவாது என்று எவனும் இதுவரையும் நிரூபித்தது அல்ல என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் நபியுடைய வழிமுறைகளை சொல்லக்கூடிய மதரசாக்கள் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகும் போது, இதுதான் எங்களுடைய பாடத்திட்டம், இது யாருக்கும் எதிரானது அல்ல, நீங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் என்பன போன்ற ஒரு திட்டத்தை இந்தியா பூரா உள்ள எல்லா உலமாக்களும் சேர்ந்து இந்த ஒரு வெளிச்சத்தை மக்களுக்கு கொடுத்தால் என்ன? நேரம் கம்மியாக இருப்பதால் எந்த பத்திரிகையில் எப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன என்ற விவரங்களை தருவதற்கு முடியாமைக்கு நான் வருந்துகிறேன். மறுபடியும் இங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல சொல்றேன், அதான் நீங்க சொன்னதே முழுமையா விளக்க எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. அதனால இது உண்மையான விஷயம், ரொம்ப அத்தியாவசியமானது, அதை பற்றி ஆலோசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாலே சென்னையிலே எல்லா மதரசாக்காரர்களையும் அழைத்து மஜ்லிஸுல் மதாரிஸ், மதரசாக்களுடைய சங்கம் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக மஸ்ஜித் மாமூரில் இது சம்பந்தமான விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது, பிரஸ் மீட்டிங் நடத்தப்பட்டிருக்கிறது. உரியவர்களுக்கு இதனுடைய விஷயம் சொல்லப்பட வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இருக்கிற சிரமம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தகவல் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு போய் சேருவதில்லை, சேர்த்து முடிவதில்லை. உதாரணமாக முதலமைச்சருக்கு போய் சொல்ல வேண்டும், ஜனாதிபதி இடத்திலே போய் சொல்ல வேண்டும், அங்கிருந்து அதற்கு ஒரு விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தால் நாம் அப்படி பார்க்கவே முடியாது. பிறகு நமக்கு எப்படி அந்த 2 பேர் விஷம் குடிச்சவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களா? என்னங்க ஆமா 1 லட்சம் ரூபாய்ங்களா? 1 லட்சம் ரூபாய் அப்புறம் வேலைக்கு கொடுத்தாங்க. இப்படி நாங்கெல்லாம் அதுக்கு போனோம்னா எங்க குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற நிலைமை வந்துடும். நாங்க முதலமைச்சரை பார்க்க போனா அப்படி பார்க்கவே முடியாத நிலையில ஏற்கனவே ஒரு தடவை முதலமைச்சரை பார்த்து இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னான கவர்மெண்ட்ல பார்த்து தீர்மானம் கொடுக்கணும் என்று அப்ப ராமகோபாலன் விட்ட அறிக்கையின் பேர்ல இங்குள்ள டிஎஸ்பி எஸ்பி எல்லாரும் போய் பார்த்துட்டு பிறகு கடைசியாக அங்க போய் அவருக்கு இந்த முதலமைச்சர் இடத்துல கொடுக்கணும் முயற்சி பண்ணது, கடைசி வரைக்கும் கொடுக்கவே முடியல. இப்பவும் அதே நிலைமைதான். ஆகையினால இது எப்படி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு பெரிய பிரயாசையாக இருக்கிறது. அடுத்த விஷயம், அவர்களுக்கு யார் இதை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, மதரசாவை பற்றிய தவறான எண்ணத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வேண்டுமென்றே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த செய்தி உண்மை இல்லை என்பதை அவர் சொல்லுகிறாரோ, அதே போல யார் இந்த செய்தியை நாடறிய செய்ய வேண்டும் என்று பத்திரிகைகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவரே மூல காரணமாக இருக்கிறவரே, அவருக்கே தெரியும் இது உண்மை அல்லவென்று ஒரு தவறான அபிப்பிராயத்தை பரத்துவதற்காகத்தானே செய்கிறார். அவர் எப்படி நம்முடைய பேச்சை காதிலே போட்டுக் கொள்வார்? எனவே எந்த வகையில் போட்டால் அவருடைய காதிலே போய் ஏறும், அவர்களுடைய மனதிலே போய் விழுகும் என்பதை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். தாங்கள் அனைவரும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா சீக்கிரமாக மதரசாக்களை பற்றி மட்டுமல்ல, முஸ்லிம்களை பற்றியும் மஸ்ஜிதுகளை பற்றியும் மற்ற தப்லீகை பற்றியும் உள்ள தவறான எண்ணங்கள், அது மதரசாவை பற்றி மட்டுமல்ல எல்லோரை பற்றியும் இது வந்து கொண்டிருக்கிறது. இது நீங்குவதற்கு சீக்கிரமாக அல்லாஹ் தஆலா நமக்கு வழி தருவான் என்று நம்பிக்கை இருக்கிறது. துஆ செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். அரபிக்ல லைட்டா அந்த ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸ் வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி குரான் அல்ஹம் சூரால ஹலக் அப்படின்னு மாத்தி ஓதனோம்னா இதுல
தெரியாதவங்க ஓதுனா எதுவும் பிரச்சனை வருமா? தெரியாதவங்க ஓதுனா பிரச்சனை வருமானா அவங்க தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனையே. அவங்க ஏன் தெரியாம இருக்கிறாங்க? எப்ப அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ, தொழுகிறது கட்டாயமாக இருக்கிறதோ, தொழுகையிலே ஓத வேண்டியது கட்டாயமாக இருக்கிறதோ, இந்த ஒரு 26 எழுத்தை கூட 28 எழுத்தை கூட அவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியாதா? அதனுடைய உச்சரிப்பை புரிந்து வைத்துக் கொள்ள முடியாதா? குரான் சேர்ந்து கூட எழுத்து அவ்வளவுதானே இருக்கு, எழுத்து நிறைய இல்லையே, இந்த குறிப்பிட்ட எழுத்து தானே இருக்கு. இந்த எழுத்தை ஒரு ஆலிம் இடத்துல போய் சுத்தமாக கேட்டு உச்சரிக்க பழகிக் கொள்வது என்பது ஒரு மணி நேரத்து வேலை கூட இல்லை சகோதரர்களே, 1 மணி நேரத்து வேலை கூட இல்லை. தவறாக குரானை அதனுடைய உச்சரிப்பு தவறாக, அதனுடைய மொழியினுடைய அமைப்பு தவறாக ஓதுவது ஹராம். சாதாரண விஷயம் இல்ல, ஹராம். தவறாக ஓதுவதை கேட்பதும் ஹராம். எப்படி கீபத் பேசுவது, புறம் பேசுவது ஹராம், புறம் பேசுவதை கேட்பது ஹராமோ, அதே போல குரானை ஹலகவுக்கு பதிலாக ஹலக்கன்னு ஓதனா, ஹலக்கன படைத்தான் அர்த்தம், ஹலக்கன செரச்சான் அர்த்தம். அல்லாஹ் செய்யற வேலைக்கு பதிலாக இவர் செய்யற வேலையை சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு சந்தேகிக்க வேண்டியது வந்துடும். ஆகையினால் தவறாக ஓதுவது என்பது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகையினால் அந்தந்த மஹல்லாக்களிலே இருக்கக்கூடிய உலமாக்களை அணுகி முதியவர்களாக இருந்தாலும் இதை கட்டாயமாக படித்துக் கொள்ள வேண்டும். சிரமமான காரியமே அல்ல. ஆகையினால் கட்டாயமா செய்யணும்.